ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள் சிக்கன் லெக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். சிக்கன் லெக் பீஸ் வச்சு இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேங்க. அதுக்கு பாருங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 உலக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது 250 கிராம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு மசாலாலாம் பாருங்கள். இது தேங்காய், முந்திரி, நெடக்கடலை பருப்பு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் பிரியாணிக்கு. அதனால் நான் எப்போவும் தேங்காய் பால் ஊற்றுவேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் பிரியாணி செய்கிறதுக்கான தேவையான ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஆயில் சூடானதும் இந்த பட்டை வகையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் நீளமாக, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வறுத்தாச்சு. அதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டி விடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போது இதில் பிரியாணி பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோங்க. அப்புறம் பாருங்கள் தனி மிளகாத்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அதை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தேங்காய் பால் 1 டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். அப்புறம் 2வது டம்ளருக்கு ஃபுல்லாக 1 டம்ளர் தண்ணியாக ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கிண்டி விடுவோம். இப்போ இதில் இந்த நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த ரைஸையும் சேர்த்துக்கலாம். அது மாதிரி சிக்கனையும் இப்போ சேர்த்துக்குவோம். சிக்கன் நான் ஏன் லேட்டாக சேர்க்குறேன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துடும், அதனால் கொஞ்சம் லேட்டாக இப்போ சேர்க்குறேன். நீங்கள் மட்டனாக இருந்தால் ஃபஸ்ட்டு வதக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போதே போட்டு அதை வதக்கிடணும். இப்போ இதில் இந்த ரைஸையும் சேர்த்துக்குவோம். இந்த ரைஸையும் இதில் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட புதினா தழை இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுருவோம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. ப்ரெஷர் வந்தது வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு ஒரு 2 விசில் கரெக்டாக வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக சூப்பரான லெக் பீஸ் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பரான சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. லெக் பீஸ்லாம் பார்க்கும்போதே பிரியாணியும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பரான சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.